நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 18/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. ஏமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:02 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 3:45 வரை பிரதமை திதியும் பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 10:52 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று காலை 10:52 வரை உத்திர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18/4/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை வணங்குவதோடு பெற்றோர்கள், வயதிலே மூத்த தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அண்ணா, அண்ணி போன்றவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள், அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். என்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. மந்தவாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது. இந்த சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது, சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை, பஜனை வழிபாடுகள், இவற்றுக்குத்தான் சிறப்பு. இந்த சனிக்கிழமையிலே சுபகாரியம் செய்யக்கூடாது. இதை தெரிந்தும் தெரியாதது போல் செய்கின்ற சில முட்டாள்களும் இருப்பார்கள். சனிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு தெரியும், இருந்து நமக்கு வேற சனிக்கிழமை செய்தால் லீவு நாள்,
ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நின்று போகக்கூடியதாக இருக்கும் என்பதனால் இந்த சனிக்கிழமையிலே திருமணங்களோ கிரகப்பிரவேசமோ ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகமோ கிரியைகள் ஆரம்பிக்கவோ கூடாதுன்னா இப்படி செய்கிறது. சனிக்கிழமையில் பண்ணவும் கூடாது, ஆரம்பிக்கவும் கூடாது. திருமண பேச்சே சனிக்கிழமை எடுக்கப்படாது என்பார்கள். ஜாதக பொருத்தம் சனிக்கிழமையில் பார்க்கப்படாது, சனிக்கிழமையில் தான் கல்யாணத்தை வைப்பார்கள், சனிக்கிழமையில் தான் கிரகப்பிரவேசம் வைப்பார்கள். எங்கள் வசதிக்காக அது பின்னாடி நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை சங்கடங்களை கொடுக்க போதும் யாரும் சிந்திக்கிறது இல்லை. இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். சனிக்கிழமை அது மந்தவாரம், எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள், எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றுங்கள், காக்கைக்கு எள்ளிச்சாதம் வைத்து உணவாக கொடுங்கள், ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், தலைக்கு எண்ணெய் வைத்து முழுகுங்கள். இதைத்தானே தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாலே. ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்ற பொழுது அழகாக சொல்லுவாள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று வரிசையாக சொல்லி சனி நீராடு, வேறு ஒன்றும் இல்லை. சனிக்கிழமையில் எண்ணெய் வச்சு மூழ்கி உடலிலே இருக்கிறதாகிய உஷ்ணங்களை எல்லாம் போக்குவதற்காக வழிபாடு செய்ய சொன்னது போய் கல்யாணத்தை பண்ணுறது, கிரகப்பிரவேசத்தை பண்ணுறது, நிச்சயதார்த்தத்தை பண்ணுறது, கல்யாண பதிவு திருமணத்தை பண்ணிக்கொள்வது, எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இதை ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டும். இன்றைய தினம் சித்திரை பரணி நட்சத்திரம். இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் பைரவருடைய வழிபாடுகளுக்கும் ஒரு சிறப்பு. அவர் வைரவர் ஆலயங்களில் அபிஷேக பூஜை வழிபாடுகளும் கலந்து சித்திரை பரணியில் வைரவ பெருமானுக்கு பொங்கல் வழிபாடுகளும் செய்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். வடமாலை கட்டி அது எண்ணிக்கையில் 51 அல்லது 108 என்கின்ற எண்ணிக்கையிலே கூட இந்த வடமாலை சார்த்தி பைரவ பெருமானு பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்ற சிறப்பு கூடியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூஜை. அது பல்வேறு பாடசாலைகளிலே ஆலயங்களில் இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய கதையை படித்து நாயனாருடைய குருபூஜையை வழிபாடும் செய்து கொள்வார்கள். இவ்வாறு சிறப்பான நிகழ்வுகளிலே நாமும் கலந்து இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு இந்த சித்திரை பரணியிலே பைரவ பெருமானுடைய ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு சில குடும்பங்களில் இந்த சித்திரை பரணியிலே குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வார்கள். மாரியம்மன், காளியம்மன் என்று அந்தந்த பிரார்த்தனைகளோடு சேர்ந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாகுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். இந்நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அளவின் கண் நின்றொழுகலாற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். இக்குறளினுடைய பொருளாக களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பமுடையவர் அளவு போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக்க மாட்டார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அளவின் கண் நின்றொழுகலாற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். இக்குறளினுடைய பொருளாக களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பமுடையவர் அளவு போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான இன்றைய நாளிற்குரிய மங்களேசி பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். இதுடன் இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.